ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ட்ரெடிஷ்னலான பாகு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம பாகு கொழுக்கட்டை, கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் செய்வோம். இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு நான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 பெரிய பவுல் அளவு பச்சரிசி மாவு எடுத்து நான் வறுத்து வச்சுட்டேன். ஏற்கனவே வறுத்த மாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வறுக்க தேவையில்லை. இது வறுக்காத மாவுங்கிறதுனால நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு ஒரு கிண்ணம் நிறைய நல்லா சுடுதண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மாவில் வந்து இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து எல்லா சைடும் கலந்து நம்ம இடியப்ப மாவு வந்து ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைப்பில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம கையில் வந்து தொட்டோன்னா ஓரளவுக்கு ஒட்டாத மாதிரி. இப்போ சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் 1/4 அளவு வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து முறுக்கு உரலில் வந்து நான் போட்டுட்டேன். இதை வந்து தனியாக நம்ம கையிலெல்லாம் பிடிச்சி போடுற கொழுக்கட்டையில் நம்ம வந்து முறுக்கு உரலில் வந்து ரெடி பண்ணி வைக்க வேண்டியதான். இப்போ தண்ணி ஏற்கனவே கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து இதை முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சிட வேண்டியதான். முறுக்கு மாதிரி ஷேப்பாக தான் புளியணும் அப்படிலாம் கிடையாது. ஓரலாக வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு 80% வந்து ஓரளவு வெந்த பிறகு நீங்கள் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க. இது எப்படி பால் ஊற்றி பொங்குற மாதிரி பொங்குது பார்த்தீங்களா, இதோட டெக்ஸ்சரே வந்து வேறு மாதிரி மாறிடும். இப்போ வந்து இந்த பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேட்சாக போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு நீங்கள் இது மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து அதில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கரைஞ்சிருக்கும். நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற்றி இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா கரைஞ்சிரும். தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் வந்து பிழிஞ்சிங்கன்னா மட்டும்தான் அது வந்து கரையாமல் இருக்கும். இப்போ இது பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் க்ரீமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொழுக்கட்டை அந்த பிழிஞ்சதை ஃபுல்லாக எடுத்து மறுபடியும் அந்த கொதிக்கிறதுலேயே வந்து போட்டுருங்க. இப்போ வந்து ஒரு பவுல் அளவு வந்து நான் வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே இது உடச்சி வச்சுருக்க வெல்லம், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் மண்ணுள்ள வெல்லமாக இருந்துச்சுன்னா தண்ணியில் கலந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கரையிற வரைக்கும் கொஞ்சம் கிண்ணுங்க. உடச்சி வச்சுருக்க வெள்ளனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இப்போ வந்து ஒரு பவுல் அளவு வந்து நான் தேங்காய் திருவி வச்சுருக்கதையும் அதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து நல்லா அரைச்ச ஏலக்காய் தூளையும் அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த வெல்லம் வந்து கரையிற வரைக்குமே நீங்கள் கலந்துக்கலாம். இது ஈஸியாகவும் கரைஞ்சிரும். இப்போ இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாஸ் அளவு வந்து நான் பால் ஊற்றிக்கிறேன். பால் வந்து காய்ச்சின பாலாக சேர்த்துக்கோங்க. இதை இறக்குனதுக்கப்புறம் ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க. இது வந்து ஒரு பருத்தி பால் வாசம் வரும், நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு, நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது என்னோடய ஸ்டைலில் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.